என்னன்னு கேட்டீங்கன்னா, நாதகிரி மலையில அ இருக்கிற வள்ளி ஒளிஞ்ச குகை அப்படின்னு சொல்ற இடத்துக்கு தான். இது எல்லா முருகன் கோவில்லையும் இது இருக்குது. நம்ம நாதகிரி மலையிலயும் இருக்குது. ஸோ நம்ம அது இப்ப அந்த இடத்துக்கு தான் போய்க்கிட்டு இருக்கோம். பாருங்க, எல்லாமே அந்த இதெல்லாம் போறதெல்லாம் ப்ராப்பரா வச்சு நல்லா வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா, இதுக்கு போறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா, ஒரு 18 சித்தர் வச்சு அதையும் வச்சிருக்கிறாங்க. இது காட்டுமா? இந்த சித்தர்களையும் வணங்கிட்டு நம்ம வள்ளி குகையை தரிசிக்க பார்க்கலாம். சித்தர்கள் சிவனோட அம்சம் சொல்லுவாங்க. அந்த வகையில 18 சித்தர்களையும் தரிசிச்சுட்டு வள்ளி ஒளிஞ்ச குகை அப்படின்னு சொல்றேன், இந்த குகைக்கு தான் வந்திருக்கோம் நம்மளே. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா கோமாதா தான் கண்குட்டியோட இருக்கிற ஒரு சிலையும் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்து தரிசிக்கிறோம். தரிசிச்சுட்டு அடுத்து வள்ளி ஒளிஞ்ச இடத்துக்கு வருகிறோம். பாருங்க, எவ்வளோ ஒரு இயற்கையோட கட்டமைப்புல உருவான ஒரு இடம். ஆதிபராசக்தி இருக்கிற வள்ளி தெய்வானை ஒளிஞ்ச குகைன்னு சொல்லி இடத்த ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஆதிபராசக்தியான இதை வழிபட்டுட்டு வள்ளியை வழிபட்டுட்டு முருகனோட 2 அம்சம் தான் வள்ளி தெய்வானை அப்படிங்கிற ஒரு விஷயம். சிவனுக்குள்ளேயும் 2 அம்சம் இருக்கு, அதே மாதிரி பெருமாளுக்குள்ளும் அம்சம் இருக்கு. எல்லாத்துலேயுமே சக்தியும் சிவமும் ஒன்று போல கலந்து இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான ஒண்ணு. அதை நம்ம ஏத்துக்கணும். நண்பர்களே, இங்க பாருங்க, இந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னா நாள் ஃபுல்லா அங்கேயே இருந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதை காட்டுது அப்படி கேட்டீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில சின்ன சின்னதாக நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க ஒரு சில பயணம் போகலாம். அதாவது வந்துட்டு டிராவல் சொல்றாங்கல்ல, அப்படி டிராவல் போனீங்கன்னா இந்த உலகம் எவ்வளோ பெருசா இருக்குங்கிறத உங்க மனக்கண் முன்னாடி உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே தெரியறதுக்கு ஒரு பகுதியா இருக்கும். இந்த ஜஸ்ட் இந்த மலையில நின்று பாக்குறோம், எவ்வளோ பெரிய இடம் தெரியுது. நம்ம ஒரு ரூமுக்குள்ள வந்து பார்த்தோம்னா யோசிச்சுட்டே இருக்கிறதா இருக்கும். ஸோ அதனால எவ்வளோ பெரிய விஷயங்களும் இயற்கையோட இதுல வரும்போது இருக்கும். ஆகவே நண்பர்களே, நம்ம இருக்கிற இந்த சித்தர்களை வணங்கி நண்பர்களே நம்ம இதை தரிசிச்சிட்டோம். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம்.